பொங்கல் வரும்பொழுது மண்பாண்டம் எடுத்து மண் அடுப்பு கட்டையாக செய்து பானைகளை தாங்கக்கூடிய அடுப்பு கட்டையாக வைத்து அது மண்பாண்டமாக வைத்து பள்ளம் எடுத்து அதில் மண்கட்டில வைத்து அந்த மண்கட்டின் மீது பானை வைத்து அடுப்பு எடுத்து அடுப்பில் கருப்பூரை ஏற்றி பிறகு பானையை வைத்து அந்த பானையில் சூடு ஏறிய பிறகு பாலை ஊற்றி அருகம்புல் முதலை போட்டு முதல் அருகம்புல் இயற்கை வடிவத்தில் உள்ள புல். இந்த அருகம்புல் எல்லா வியாதிகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் பாமர மக்களுக்கும் ஆன்மாவில் உள்ள நிலைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் இந்த அருகம்புல்லிலே பல நோய்களை தீர்க்கிறது உண்டு. அந்த அருகம்புல் தனக்கு தேவை என்று பானையில இட்டு அந்த பானை கருகும் பொழுது பால் ஊற்றி எப்படி தாய்ப்பால் ஊற்றி மனித இனங்களும் மற்ற இனங்களும் வளர்வது போன்று பசும்பாலினை ஊற்றி அதை செயல்படுத்தும் போது அது பொங்கி வரும் பொழுது அதற்கு பிறகு அது பொங்கல் என்று கூறுகிறோம். அதற்கு பிறகு பச்சரிசி இட்டு அறுவடை செய்த காய்கறிகள் அனைத்தும் கழுத கட்டி அனைத்து காய்கறிகளையும் வைத்து புது அரிசி போட்டு அதை பொங்க வைத்து சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து அதே போன்று இயற்கை தெய்வங்களை அனைத்து வணங்கி பொங்கலிட்டு வரும் பொழுது அது பொங்கி வரும் பொழுது சந்தோஷமாக பொங்கல் என்று கூறுகிறோம். பொங்கல் என்பது உற்றார் உறவினர்களும் பந்துக்களும் நண்பர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து வாழ்கின்ற அன்பு நிலையமும் பாச நிலையமும் மனித நிலையமும் உண்டாவதுதான் விழா என்பது. அது விழா என்று பொங்கல் மூலம் வருது. தான் தாய் தந்தை பெற்றெடுத்து வளர்த்து படித்து வெளிநாட்டுக்கு சில பிள்ளைகளை சென்றிருந்தால் கூட அந்த பொங்கல் திருநாளுக்கு அனைவரும் வந்து வீட்டிலே குடும்பத்தோடு இருந்து பொங்கல் இட்டு உற்றவர்கள் எடுத்து குதிகுளித்து பரிமாறிக்கொள்வதும் பேசிக்கொள்வதும் தன்னை மறந்து சந்தோஷப்படுவதுதான் அந்த பொங்கல் என்ற விழாவிலேயே பொங்கல் விழாவில் வைத்து அது பொங்கல் என்று வைத்து செயல்படுகிறோம். பொங்கல் என்று ஒரு விழாவில் இருக்கும்போதுதான் திருமணம் என்று ஒரு திருமணம் விழா வைக்கும்போதுதான் திருவிழா என்று ஒரு விழா வைக்கும்போதுதான் மக்களுக்கு ஒரு சந்தோஷமும் வீட்டு வாசல் அனைத்தும் சுத்தமாக வைப்பதும் கொளிப்பதும் கோலமிடுவதும் கற்பூரம் ஏற்றுவதும் ஆராதனை செய்வதும் நண்பர்களுக்கு பண்டங்கள் கொடுப்பதும் வணக்கம் செல்வதும் ஒருவரு பேசிக்கொள்வது உண்டு. அந்த திருநாள் என்பதுதான் பொங்கல். அதற்கு பிறகு மாட்டுப் பொங்கல். ஒருவனுக்கு மாடு தேவை. மாட்டுப் பொங்கல் மாடு பசுமாடு தேவை. பசுமாடு பால் ஊட்டுவதற்கும் தன் குடும்பத்தை வளர்வதற்கும் பசு தன் அன்பாக வாழும்போது பசுகுணம் படித்த தாய்க்கு உள்ளதான் தாய் குணம் உள்ளதுதான் பசு. பசுவும் தாய் ஒன்றாகிட்டு அதுக்கும் திலகமிட்டு அதுக்கும் மாலையிட்டு அதை சந்தோஷப்படுத்தி அதை நீராட்டி கொழுப்பாட்டி பால் ஊட்டி நீண்ட வாய்ப்பும் செய்கிற வாய்ப்பு உண்டு. அதே காலத்தில் பழைய காலத்திலிருந்து மண்ணை வைத்து கல்லெடுத்து பானை வைத்து செயல்படுவது அந்த பொங்கலிட்டு சாப்பிடும் போது அதில் ருசி தன்மை நன்றாக இருக்கும். இப்பொழுது விஞ்ஞானத்துறையில் வந்த பிறகு விஞ்ஞானத்துறைக்கு கேஸாகவும் பித்தளை பாத்திரமாகவும் செயல்படும்போது பித்தளை பாத்திரம் வைத்து செயல்படும் போது அது ஒரு குணாதிசயங்கள் தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு செயல்படும் போது உணவு உண்ணும் போது அது உணவு அதிகமாக உணர்ச்சியும் இனிப்பாக இருக்காது. மண்பாண்டத்தில் இட்டு சாப்பிடுற உணவும் அதில் இட்டு சாப்பிடுற உணவும் சுவைக்கும் போது சுவை மாறுபட்டு இருக்கும். அதுதான் இயற்கை வழியில் இயற்கை என்று சொல்லி வழிபட வேண்டும் என்றும் 5 பூதங்களையும் ஒன்றாக சேர்ந்து நம்மளை வாழ வைக்கிறது. நம்மளை வாழ வைத்து நல்ல முறையில் செயல்பட வருகிறது. அந்த 5 பூதங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல விதைகளும் நல்ல செயல்களும் நல்ல குணங்களும் படைக்கிறது. நல்ல செயல்களுக்கு நல்ல உள்ளங்கள் நல்ல செயல்பட வேண்டும். ஓம் என்று எடுத்துக்க முதல் ஓம் வரும்பொழுது முதல் ஆண் வரும்போது கூட அந்த சுழிதான் வரும். சுழி ஓம் சுழி வரும்போது வந்துடுது. அது ஓம் இருக்கும்போது வருது. ஓம் ஆன்னு இருக்கும்போது இம் வரும்போது ஓம் மாப்பட்ட அம்மா. ஓம்
இருக்கும்போது அதாவது சுழி வருகிறது, ஓமன் சுழி வருது. ஓமன் கொஞ்சம் எதிர்ப்பு செய்யும்போது ஆ வந்துடுது, இம் வருது, மாப்பட்ட அம்மா. ஓம் என்பது தெய்வ நிலைக்கும் ஓம் சக்தி பராசக்தி சொல்வது உண்டு. அந்த ஓம் என்பதற்கும் அம்மா என்பதற்கும் பொருள் உண்டு. அது ஓம் என்று செயற்படும் போது அது அதே பொருள். ஓம் அதே போல் ரோம், அதுபோல் அல்லா, ஆவுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதுபோல் எல்லா இனத்தாரும் எல்லா மதத்தாரும் ஒன்றாக கூடி சேர்வதுதான் பொங்கல் நல்வாழ்த்துகள். அதாவது ஏதோ பொங்கல் வந்தது, ஏதோ கடன் வாங்கணுமோ அதை வாங்கணுமோ செயற்படணும் இல்லை. ஒரு விழா நடக்கும்போது தான், ஒரு காரியம் செயற்படும் போதுதான் அது ஊக்கமாகவும் புத்தாடை உணர்ந்து செயலேற்பட வேண்டும். இப்போ குறுகிய காலம் இருக்கும்போது இயற்கை என்றால் என்ன, அதோடைய சக்தி என்ன தெரிஞ்சாமல் விளையாட்டுத்தனமாகவும் விஞ்ஞானத்துறையில் நாம் இறங்கி விடுகிறோம். விஞ்ஞானத்துறையிலே இறங்கின பொழுது வீண் விளைவுகள் ஏற்படுகிறது. இந்த சினிமா துறையிலும் டிவி துறையிலும் எதனை பொறுப்பும் அதை பார்த்து அழிவதுண்டு, அதால் ஆக்குவதுண்டு, அழிவு அதிகம் உண்டு. அழுக்குகள் சேரும் பொழுது அழுகி நாட்டம் எடுக்கும். அழுக்குகள் சேரும் பொழுது பேர் உற்பத்தியாகும். அழுக்குகள் சேரும் பொழுது அழுக்காக அகற்றிவிட்டு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி நல்ல வயல் ஏற்படும். எப்படி ஒரு தென்னை மரம் நட்டு பலன் தருகிறதோ அதை பிள்ளையை பெற்றாலும் கண்ணீர் என்று சொல்வாங்க, தென்னை மலை கிடைத்தால் இளைஞர் என்று சொல்வது போன்று பழமொழிகள் உண்டு. அன்று இருந்த அனைத்தவரும் பழைய காலத்தில் கல்வெட்டுகள் மூலமாகவும் நூல் வடிவம் மூலமாகவும் பெருவர்கள் மூலமாகவும் வாயிலாகவே வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த பரம்பரையை கடைபிடித்து வரும்போது பாசம் இருந்தது, நேசம் இருந்தது, உறவு இருந்தது. இப்போ பாயசம் டம்ளர் இருக்கிற வரைக்கும் பாசம் இருக்கிறது. பாயசம் சாப்பிட்டு போன பிறகு காலியான போது பாசம் இல்லாமல் பாயசமாக மாறுகிறது. கையிலே டம்ளர் இருக்கும்போது பாயசம் இருக்கும்போது பாசம் இருக்கிறது. பாயசம் அகன்று விட்ட பிறகு பாசம் போய்விடுகிறது, இனிப்பும் போய்கிறது. அது ஒரு காலம் வருகிற காலம் பொல்லாத காலம். அதே வருஷம் பொல்லாத காலம் பொல்லாத காலம் என்றால் இயற்கையை உணரவில்லை. எப்பொழுது தாய் தந்தையை நம்ம வணங்குறோமோ, எப்போது பெரியவர்கள் அனைத்தும் வீட்டில் வைத்து வணங்குறோமோ, எப்போது வீட்டில் வைத்து குடும்பத்தோடு இருக்கிறோமோ, கூட்டு குடும்பத்தில் தான் வழி உண்டு, கூட்டு பொருள்தான் ருசி உண்டு, கூட்டு பேச்சல் நல்லது உண்டு, அறிவுண்டு. சிறு பிள்ளையானாலும் பெரிய பிள்ளை நடுப்பிள்ளையானாலும் அவர் ஒவ்வொரு துறையிலும் கருத்துக்கள் உண்டு. அனைத்தும் இருக்கும்போது ஆற்று மூலமாக ரத்தம் இயங்குவதுண்டு. அது மூளைக்கு சென்றுதான் அதை பிரித்து இன்னார் என்ன செய்வது உண்டு. மூளைக்கு செல்லாமல் இருந்தால் கை இயங்குவதில்லை, பாறை இயங்குவதில்லை, காலை இயங்குவதில்லை, எது செயல்படுவது கிடையாது. மூளைக்கு அர்த்தவாட்டம் கிடையாது. அதனால் அனைத்தையும் இயங்குன்னு சொல்வது உண்டு. அதுபோல் நல்ல காற்றோட்டம் உண்டு. நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல உணவு நல்ல செயல்பட வேண்டும். நல்லது செய்யும் போதும் முடிந்த அளவுக்கு முயற்சி எடுப்போம், முடிந்த அளவுக்கு நல்ல செய்வோம், முயற்சி செயல்பாடு பண்ணுவோம். பெற்றெடுத்தாவது தர்மம் என்று சொல்வது பழமொழிகள் உண்டு. அதை பெற்றெடுத்தல் செய்யும் பொழுது அது தன்மையில் உண்டு. அதுபோல் அனைத்து இருக்கும்போது நிற்கும் பொழுது இப்போ அதே போன்று பெற்ற மாச விளக்கு உண்டு, அதே போல் நிலையம் உண்டு, காடு விளக்கு உண்டு, அதே நிலை உண்டு. பெற்ற மாச விளக்கு இரவில் திருமணம் நடக்கும்போது கூட அந்த பெற்ற மாச விளக்கு அது உடவு ஏற்பட்டு இருக்கும். அதே பெற்ற மாசம் ஒரு மூடி இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நான் பயன்படுவேன் இந்த நினைத்து ஓரமா இருக்கிறது. அதே போல ராந்தல் நான் என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுவேன் அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அகல் விளக்கு நான் என்னைக்காவது வருஷம் கார்த்திகை தீபத்தில் பயன்படும் அது இருந்தது. மின்சாரம் அகன்ற உண்மை என்ன ஆகிறது, பெற்ற மாசு தேவை, அகலுக்கு ராந்தல் தேவை, அது தன்மை புரிகிறது. அதே போல வந்து விஞ்ஞானத்துறையில் இருக்கும்போது நன்றாக போர் செய்து அதற்கு மின்சாரம் வைத்து தண்ணீர் எடுத்து இறக்கிறேன் உண்டு. மின்சார வெளியில் ஏற்பட்ட பிறகு குடிக்க தண்ணீரை காலத்து தெரிந்திருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்ன செய்தார்கள் என்று. கிணறு எடுத்து ராட்டனம் போட்டு குடிக்கும்போது அங்கே பஞ்சு இருந்தார். அப்போ கடன் எடுத்து ராட்டனம் போட்டு குடிக்கும்போது உடலும் அவைகளும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தது. எப்போதும் நாளை நினைப்பது என்ன நினைப்பது கிடையாது. என்று கிடைச்சதா சாப்பிட்டோமா போனோமா இருக்குது. என்ன இருக்கு, இன்று சாப்பிட்டவும் சாப்பாடு நாளை சாப்பிட வேண்டியிருக்கிறது, குடித்த தண்ணீர் குடித்து நிற்க வேண்டியிருக்கிறது, தூங்கி நிற்க வேண்டும். ஆனால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாடு செல்வதுண்டு, அனைத்தோடு உண்டு. இதே 10 வருஷத்துக்கு முன்னே வெளிநாடு செல்வதில் தான் உள்நாட்டு வருவதுண்டு. உள்நாட்டு ஊருக்காக தான் சத்துள்ளதாக இருக்கும், வெளிநாட்டு ஊருக்காக சத்தற்ற இருக்கும்,
பாசமற்று இருக்கும், உறவற்று இருக்கும் சொன்ன இப்பொழுது அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறாங்க, தண்ணீர் இல்லாமல் வேதனைப்படுகிறார்கள். தண்ணீர் தான் கண்ணீர் வடிக்க முடியும், பொருளாதாரம் தானே அமைக்க வேண்டும். மேடை பேச்சிலே பொருளாதார பற்றி பேசிட்டு இருப்பார், செய்து அவன் வடிப்பது கிடையாது. எப்பொழுது உழைத்து வாழணும், நன்மை செய்யணும் செய்யும் பொழுது நமக்காக பஞ்சபோதமும் தெய்வமாக இருந்து நமக்கு காத்து வருகிறது. எப்படி தன் குழந்தை தாய் எப்படி காப்பாற்றுகிறாரோ செய்கிறாரோ, பறவை கூட தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றப்படுகிறதோ, காலமறிந்து விஷம் தெரிந்து அதை அகற்றுகிறது. மனிதன் கூட காலமறிந்து அறிவிருந்து தாய் அகற்றி நல்வழி நடத்துகிறார், நல்வழி போன வாழ்த்துதான் செய்கிறார். நாம் வேண்டாத இடத்துல சென்று செல்கிறோம். எப்படி ஒரு காலம் காட்டுகிற காலங்களுக்கு கடிகாரம் உள்ள பல கருவிகள் அது ஒன்னோட சண்டை போடுவது இருக்கும். வெளியே பார்க்கும்போது கூட அது மணி ஒன்றாக காட்டுகிறது. அது மணி ஒன்றாக காட்டும் பொழுது இங்கு அனைத்து சுற்றி வந்தாலும் 1 மணி 12 மணி தான் வைத்திருக்கார். எதுவும் மாற்றவில்லை, எதுவும் செய்யவில்லை. இயற்கை வைத்துதான் நாம் செயல்பட வேண்டும், இயற்கை வைத்தான் வளர வேண்டும், இயற்கை இயற்க வேண்டும். அதே உள்ளத்தில் இருக்க உயிர் எந்த நேரத்தில் எங்க போகும், எப்படி போகும் சொல்ல முடியாது. அதுவும் நம்ம தர்மம் என்று நிலைக்கும். தர்மம் என்று நினைப்பதென்றால் பிற அக்கமும் பக்கமும் வீட்டுகளுக்கும் உற்ற உறவுகளுக்கும் நல்ல கருத்துகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் செயல்பட வேண்டும். ஒரு காந்த அம்மா அருள் கொடு, அமைதி கொடு, நிம்மதி கொடு. உள்ள இருக்கிற உயிர்தான் உன்னிடத்தில் இருக்கிறது, அது தெய்வமாக இருக்கிறது. மனிதனும் தெய்வமாகலாம், தெய்வம் மனிதனாகலாம், ஆனால் மிருகமாக மாறக்கூடாது. மிருக இனத்தில் இருக்கிறது கூட நல்ல குணம் அமைஞ்சிருக்கிறது. அது மிருகங்கள் கூட குழந்தை கூட பார்த்தால் கூட அன்பு பண்பு இருக்குது. கடல் அலையப்பார், அன்பு அலையும் மனிதனுக்கு அலைய தேவைதான், ஆசை உண்டுதான். ஆசை என்பது அலைதான். அது அந்த அன்பு அலையும் கடலுக்குள்ளே கடல்கள் இருக்கிறது. அந்த அன்பு அலையும் கடல் எல்லைக்குள்ளே கடல் இருக்கிறது. அந்த கடல் அலையிலே அன்பு இருக்குது, அலை இருக்கிறது. ஆனால் கரையை கடக்கவில்லை. அதுபோல் நமக்கு அன்பும் தேவை, அலையும் தேவை, பிறகு நன்மை தேவை. கரை போன்று பலருக்கு எண்ணங்கள் வேண்டும், பல பொருள் வளர வேண்டும், பல எண்ணங்களும் செயல்படுத்த வேண்டும். இயற்கையில் அனைத்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட சமுதிரத்தால் உருவாக்கப்பட்ட நாம் அந்த சமுதிரத்துக்கே வழிபடக்கூடாது, அதுக்கே தயவு செய்யக்கூடாது, அதை நன்மை செய்யக்கூடாது. இந்த இயற்கை நினைக்கிறது பிறருக்கு உதவி செய் என்று மழையாக பெய்து விளைச்சலாக இருந்து தானியமாகவும் கரும்பாகவும் பல பொருள்களுக்காகவும் மிருகங்களுக்காகவும் அனைத்துக்கும் உயிர்களுக்கு இருக்கிறது. எப்படி இருக்கும் போது இப்பொழுதும் போகம் என்றால் என்ன தெரிகிறது, புயல் என்றால் இப்பதான் தெரிகிறது. புயலுடைய வேகம் என்ன, போகம் என்ற வேகம் என்ன, இது காரணம் என்ன? ஒரு தெய்வம். போகம் என்றால் போதம், தெய்வம் ஒரு தெய்வம். போகம் என்றால் என்ன, புயல் என்ன புரிகிறது. ஒரு புயல் உள்ள சக்தி எந்த இருக்கிறது. கடலில் சென்னையில் உள்ள கப்பலை ஒரே நிமிஷத்தை தூக்கி கரையில் வைத்து விட்டது. அதே கடலுக்கு செல்வது எவ்வளவு கஷ்டப்படுது, விஞ்ஞானத்தில் முழ முடியல. அதுபோல் விஞ்ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட விஞ்ஞானத்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல செயலுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு செயல்பட வேண்டும். முதியோர்களுக்கு சேர்க்காமலே தன் வீட்டில் வைத்து நல்ல எண்ணங்கள் செயல்பட வேண்டும். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறதும் செயல்படும். பொருளாதாரம் தேவை, கார் தேவை, அது தேவை இருக்கும்போது உனக்கு காரும் தேவைதான், பிளானி தேவை, ஹெலிகாப்டர் தேவைதான். இப்ப எதுக்கு தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்காக தான். அது எது இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள கட்டுப்பாடு அனைத்து உண்டு. எப்படி அன்பும் அலையும் ஒரு கரைக்குள்ள சமுதிரமும், அது அன்பும் அலையும் ஒரு மனிதனுக்குள்ள கட்டுப்பாட்டு உள்ளதுக்கும் அது உள்ளது உயிருக்கு ஒரு நிலையை நினைக்கணும். எப்பொழுதுமே நம்ம உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள, எண்ணங்கள் சுத்தம், பார்வை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், காது நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடாது, பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடாது, செய்தாமல் இருக்கக்கூடாது, வாங்காமல் இருக்கக்கூடாது. தர்மம் என்று ஒழிப்பு, வேறு ஜலம் வேறு ஒரு தேவை வேண்டும். எப்பொழுதும் தர்மம் இருக்கும்போது அதர்மம் பொருள், அதர்மம் பல அழிவுகள் ஏற்படும். விஞ்ஞானத்தில் சேர்ந்ததுதான் தர்மம் என்பது விஞ்ஞானத்தில் சேர்ந்தார். விஞ்ஞானத்தில் ஏற்படுவதுதான் தர்மம் என்று நினைக்கவங்க. அதுபோல் எந்த இருக்கும் அக்காலத்தில் இருக்கும்போது கல்வெட்டு மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் அது புராணம் இருக்கும். இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாகவோ சாப்ட்வேர் மூலமாகவோ புராணத்தை எழுத வைக்க இயலுமே. கல்வெட்டு மூலமாகவோ நாடகம் மூலமாகவோ கிராமத்து மூலமாக தான் ராமாயணமும் மகாபாரதமும் நடந்தது. நாளை என்ன நடக்கப் போறது, என்று நினைக்க போது, அன்று நினைக்க என்று பேர் அது அன்றையே எழுத வைத்தார்.
அதை கடைபிடித்திருந்தவங்க தான் நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். அந்த பந்தம் பாசம் விட்டதுனால ஏற்பட்ட பட்டமும் இருக்கிறது, காற்றால் பறக்கிறது. அது பட்டம் கொடுமை என்ற பட்டம் பறக்கிறது. அது நூல் சிறிய நூல் தான். அந்த பட்டத்தை சிறிய நூல் எப்படி காற்றை இழுத்து பறந்து வருகிறதோ அது மறுபடியும் கீழே கொண்டு வந்து செலுத்தினா நூலுக்கு சக்தி இருக்கிறது. அதே போன்று அதிகமான காற்று விட்டால் பட்டம் கீழே விடுகிறது, நூலும் அறுந்து விடுகிறது. அதுபோல ஒரே அளவிலே பந்தமும் பாசமும் அன்பும் ஒரே கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஏதோ கூறிவிட்டு ஏதோ எல்லா இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் நேசமாக இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் பொருள் கொடுத்து இல்லாதவங்க இருக்கிறவருக்கும் இருக்கிறவங்க இல்லாதவருக்கும் கொடுக்க நிலைமை உண்டு. ஓம் சக்தி, ஆதிபராசக்தி.